தேவையே இல்லாத கேள்வி கேட்காம வாங்கிட்டு வந்துட்டேன் பத்தியா. ஐ லைக் இட். உனக்கு நான் சொல்லித்தரேன். கிரிஞ்சு. பட்ராஸ் பட்னி. ச்சே. அப்பா அப்பா, என்னம்மா? எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுப்பா. கொசு பயங்கரமா கடிக்குதுப்பா. போர்வை எடுத்து நல்லா போத்திக்க. இந்த வெயில் காலத்துல போர்வைய போத்திக்க சொல்றீங்களா? ஏய் என்னடி, ஐயோ ஏய் என்ன ஆச்சுடி? ஒரு நாள் தூங்கலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ முழிச்சுக்கிட்டே கிட. இன்னும் சித்த நேரத்தில் விடிஞ்சிரும். உன் அண்ணனும் அண்ணியும் ஆபீஸ்க்கு போயிருவாங்கல்ல, அதுக்கு பிறகு நல்லா படுத்து தூங்கு. இப்ப எங்களை தூங்க விடு. ஏ நீ படுற, அவ கடக்கா கண்ணை எடுத்துட்டு போற நேரத்துல எழுப்பி விட்டுட்டான். ஏன் புனிதா, உங்களுக்கு நைட் ரைட்னா அவ்வளோ பிடிக்குமா? ஏதோ ஒண்ணுமே பிடிக்குமா பிடிக்காதான் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணாதான் தெரியும். எனக்கு ரொம்ப ஆசை, ஆளுங்க அதிகம் இல்லாத ரோட்ல நிலா வெளிச்சத்தோட மனசுக்கு பிடிச்சவங்களோட தனியா நடந்து போனா ரொம்ப நல்லா இருக்கும். அது அது சோன் பப்படி தானே? இன்னும் இதே மாதிரி வண்டியிலேயே விக்கிறாங்க? சின்ன வயசுல சாப்பிட்டது. சோன் பப்படி வேணுமா? அண்ணே சோன் பப்படி என்ன? ஒரு நிமிஷம் வாங்க. அண்ணன் வாய்ஸ். அத்தை அத்தை, அப்பா எந்திரிங்கப்பா, எந்திரிங்க அத்தை. ஏய் என்னடி? எந்திரிங்கப்பா. உனக்கு தான் தூக்கம் வரலைன்னா தூங்குறவங்களை ஏண்டி உசுர வாங்குற? அத்தை வெளியில அண்ணன் குரல் கேக்குது, அதான் உங்க ரெண்டு பேரையும் எழுப்புனேன். அடி உன் அண்ணன் வீட்டுக்குள்ள இருக்காண்டி, அவன் குரல் உனக்கு வெளியே கேட்டுச்சா? கேட்டுச்சு அத்தை. சோன் பப்படி என்ன? கொஞ்சம் நில்லுங்க. கேக்குதா? அண்ணன் குரல் கேட்டுச்சா? வாங்க எந்திரிங்க, எந்திரிங்கப்பா வாங்க. என்னடா இவ படுத்துறா? எந்திரிங்க அத்தை. அவன் ரூம்குள்ள இருக்கான், குரல் கேக்குதுங்கறா. என்ன பண்றது இவள? சொல்லுப்பா. அண்ணா ஒண்ணு மட்டும் கொடுங்க. இந்த கொடுமையை பாத்தியா பெரியசாமி? நல்லா ஃபுல்லா ஸ்டஃப் பண்ணுங்க. இதுக்குதான் என்ன கொசு கடியில மாடியில வந்து உட்கார வச்சீங்களா? கபிலனுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. இந்த அர்த்தராத்திரியில இப்படியா புனிதாவை கூட்டிட்டு ரோட்ல நிக்க வைக்கிறது? இதெல்லாம் விவரம் தெரியாமலே இருக்கான். இரு இரு, நான் போய் 4 திட்டு திட்டிட்டு வரேன். ஏய் வேணாம் வேணாம் வேணாம், கோவப்படாதடா பெரியசாமி. ரெண்டும் குடும்பத்து பாரத்தை தூக்கிக்கிட்டு வளர்ந்துச்சிங்க. அதுங்க மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட தானே விவரம் இல்லாம இருக்க முடியும். முறையா 2 பேரும் ஒன்னா இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணட்டும்டா. எதை பிடிக்குதோ அதை சாப்பிட்டுட்டு போட்டோம். அவன் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தானே நான் சண்டை போட்டு புனிதாவை இங்க கூட்டிக்கிட்டு வந்தேன். நம்ம எதுவும் சொல்ல வேணாண்டா. இந்தாங்க பிடிங்க. இந்தாங்கண்ணே போலாமா? ஐயோ அண்ணனும் அண்ணியும் நடந்து போறாங்க. கத்தாத, வாடி வந்து படுறி. தூக்கம் வருது நல்ல. வா நீ வாடா வா. கபிலன் இந்தாங்க, நீங்களும் எடுத்துக்கோங்க. மனசுக்கு பிடிச்சவங்களோட யாருமே இல்லாத இந்த ரோட்ல நடந்து வர்றதும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ஆமால, எவ்வளவு வருஷ கனவு தெரியுமா இது? எதுக்கு சிரிக்கிறீங்க? ஏங்க சோன் பப்படி இதுக்கு போய் பல வருஷம் காத்துட்டு இருக்கணுமா? இதுல கனவு வேற. இங்க பாருங்க கபிலன், இதை விட காஸ்ட்லியா என்னால சாப்பிட முடியும்.
ஆனா நினைச்ச மாதிரி நினைச்ச நேரத்துல செஞ்சுக்க கூடியவங்க தான் வசதியானவங்க, தெரியுமா? இன்னைக்கு நீங்க எனக்கு ரொம்ப வித்தியாசமான புனிதாவா தெரியுறீங்க. அப்படியா? நான் எப்பவும் போலதானே இருக்கேன். நான் எப்பவுமே உங்ககிட்ட மனசை விட்டு பேசுவேன். இன்னைக்கு நானும் நீங்கன்னு மட்டும் நினைக்கும் போது மனசு லேசா இருக்கிற மாதிரி உணருது. அதான் நான் என்னென்னவோ பேசிட்டு இருக்கேன். பாவம் இல்ல நீங்க? அப்படிலாம் சொல்லாதீங்க. ஏன் புனிதா, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா? அவங்க கூட வெளியெல்லாம் போயிருக்கீங்களா? எனக்கு அதிகமான ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது கபிலன். அப்படியே இருந்தாலும் அம்மா என்னை யார் கூடயும் வெளியே அனுப்ப மாட்டாங்க. அதனால எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கம்மி. இருக்கிற ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸும் ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிட்டாங்க. நான் படிச்சு முடிச்சுட்டு அப்பாவோட பிசினஸ பார்க்க வந்துட்டேன். அதுக்கப்புறம் யாருமே டச்ல இல்ல. வீடை விட்டு ஆபீஸ், அப்பா அம்மா, இதான் என்னோட வாழ்க்கை. ரொம்ப சின்ன வட்டம் தான். ஆனா என் வட்டத்துல நீங்க வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருக்கு. உங்க கூட ஆபீஸ் விஷயமா வெளியூர் போய் தங்கினதெல்லாம் என்னால மறக்கவே முடியாது. அவ்வளவு பிடிக்கும். புனிதா, பணக்காரங்களை பத்தி எனக்கு இருந்த பார்வையே உங்ககிட்ட பழகினதுக்கு அப்புறம் தான் மாறிச்சு. இன்னைக்கு உங்களோட பேசினதுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையே இப்போ எனக்கு வேற மாதிரி தெரியுது. ஆமா, வேளா வேலைக்கு இது மட்டும் ஒழுங்கா நடந்துருது. இந்தா, என்ன அடிக்காம கொடுக்க மாட்டியோ? அடிச்சா என்ன? இந்தாங்க காஃபி எடுத்துக்கங்க. துறைக்கு எல்லாத்தையும் பார்த்து செய், அதான் திமுறாயிட்டே போகுது அவனுக்கு. இந்த யாழினி சிரிக்காத. வா. என்னம்மா இது? நைட்டு நம்ம கிட்ட பேசிட்டு இருந்த அத்தையா இது? ராத்திரி முழுக்க புனிதா புனிதான்னு உலகமே இடிஞ்சு போன மாதிரி புலம்பிக்கிட்டே இருந்த மரகதமா இது? நம்பவே முடியலையே.